வணக்கங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜிங்க. அதே 7ஆம் பாவங்க நிறைய இருக்குங்க. கருத்துக்கள் நிறைந்த பாவகங்க இது. மாங்கல்யஸ்தானம் இதெல்லாம் வருங்க. கவனித்து பார்த்துக்குங்க. 7க்குரியவன் லக்னாதிபதியும் அடுத்தடுத்த ராசியில் நின்றாலும் திருமணம் நிச்சயம் நடக்குங்க. 5-7 வீடுகள் சம்மதப்பட்டு இல்லை பார்வையோ இணைவோ இருந்தாலும் காதல் திருமணம் நடக்குங்க. 7ஆம் அதிபதி வந்துங்க 6, 8, 12. 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்குள்ளேயோ இருந்தாலும் கலத்தர தோஷமுங்க. 6, 7 சம்மதமாட்டானால் வீட்டோடு மாப்பிள்ளையாக மாறி இருப்பாருங்க. 7 லக்னாதிபதியும் ஒருவருக்கொருவர் திரிகோணமாக நின்றால் திருமணம் நிச்சயம் நடக்குங்க. திருமணம் நிச்சயம் நடக்குனாங்க. திரிகோணம்னா லக்கணத்திற்கு 1, 5, 9ங்க. 7 என்ற ராசி 4, 10ஆக லக்கணாதிபதி நின்றால் திருமணம் எளிதில் கூடாதுங்க. 7 என்ற ராசிக்கு 6, 8 லக்கணாதிபதி நின்றாலும் எளிதில் திருமணம் கைகூடாதுங்க. திருமணத்திற்கு பின் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுங்க. 7 என்ற ராசிக்குங்க. 7 என்ற ராசிக்கு 7 3, 6, 9, 12 பாவங்களில் நின்றாலும் திருமணமாவது கடினம். மறைவு மாங்கல்யஸ்தானம் தான், இது முக்கோணஸ்தானம் தான். திரிகோணஸ்தானம் 9ஆம் இடத்தில் நின்னாலுமே 7 1, 3, 6, 8, 12ங்க. 8, 12, 6க்கு 8, 4க்கு 10 கூடாது. இந்த 9 வந்துங்க 7 3, 6, 8, 12 பாவங்களில் நின்றாலும் திருமணமாவது கடினங்க. 7 2, 5, 8, 11 நின்றாலும் பல சிரமங்களுக்கு பின்னாடி திருமணம் நடக்குங்க. 7 சனி நின்றால் தாமதமாக திருமணம் நடக்குங்க. 7 ராகு கேது நின்றால் திருமண தடை ஏற்படுங்க. 7 ராகு கேது சேர்ந்திருந்தால் திருமணம் தடை ஏற்படுங்க. 7 லக்கணத்தில் கேந்திரத்தில் 1, 4, 7, 10 வீடுகள் கேந்திரம் நின்றாலும் திருமணம் நிச்சயம் நடக்குங்க. 7 குருவாக அமைந்து லக்கணத்திற்கோ கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணம்னா 5, 7, 9ங்க. கேந்திரம்னா 1, 4, 7, 10ங்க நின்றாலும் திருமணம் நிச்சயம் நடக்குங்க. 7 செவ்வாயாக அமைந்து லக்கணத்திற்கு கேந்திரத்திலோ அல்லது 6, 10 வீட்டில் நின்றாலோ திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்குங்க. இந்த 7ஆம் பாவம் பெரிய படங்க. 7 சரியாக அமைந்து லக்கணத்திற்கு கேந்திரத்திலோ அல்லது 4க்கு 11 நின்றாலும் திருமணம் உறுதியாக நடக்குங்க. 7 இருபுறங்களும் 2, 12 பாவிகள் நின்றாலும் மனைவிக்கு ஆயுள் குறைவுங்க. நன்றி, சுபங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. 7ஆம் பாவம் தொடர்ச்சி தாங்க. லக்கணத்திற்கு 2 7 நின்னா ஜாதகர் தன் காமலீலைகள் பற்றி அதிகம் பேசுவாங்க. தன் கணவன் மனைவி அருமை பெருமைகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். எதிர்பாளரை பற்றி பேசுவாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றியும், பெண்ணாக இருந்தால் ஆணை பெண். 2 7 என்றால் ஜாதகருக்கு தன் மனைவி மூலம் பண வருவாய் உண்டுங்க. 7 2ஆம் இடம் 8ஆக வருவதால் கணவன் மனைவி நோயுடையவராக இருப்பாங்க. தானே அவமானங்களை தேடிக்கொள்வாருங்க. தற்கொலை செய்யும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. லக்கணத்திற்கு 3 7 நின்றால் ஜாதகரின் இளைய சகோதரன் கலை ஆர்வமுடையவராகவும் அரசியல் ஈடுபாடு உடையவராகவும் ஜாதகரின் மனைவி தெய்வ பக்தி உடையவராகவும் விளங்குவாங்க. லக்கணத்திற்கு 4 7 நின்றால் ஜாதகரின் தாயார் சுக விரும்பி சொத்து சேர்ப்பதில் அதிக ஆர்வம், மண்மனை வாசனை பிராப்தி உடையவராகவும் இருப்பாருங்க. ஜாதகரின் மனைவி வேலைக்கு போகும் பெண்ணாக இருப்பாங்க. மனைவியால் யோகம் உண்டுங்க. ஆனால் ஜாதகரின் மனைவி திருமணம் செய்ய போகிற ஜாதகரின் மனைவி தந்தையாரை அவமானப்படுத்துவாங்க, துன்புறுத்துவாங்க. 4ஆம் இடம் 9க்கு 8க்கு 6ஆக வருவதால் இந்த மாதிரி நடக்குங்க. 5 7 நின்றால் ஜாதகர் தன் மனைவி அளவுக்கு அதிகமாக நேசிப்பாங்க. மனைவியின் தவறுகள் எதுவும் ஜாதகருக்கு பெரிதாக படாதுங்க. திருமணத்திற்கு பின் ஜாதகர் தன் செய்து வந்த வேலையை இழக்க நேரிடுங்க. 6 7 நின்றால் ஜாதகரின் மனைவி ஜாதகருக்கு எதிராக செயல்படுவார். ஜாதகரின் மூத்த சகோதரர் சகோதரிகளை அவமானப்படுத்துவார். ஜாதகரின் நல்ல உறவுகள் முறிந்து போவதற்கு காரணமாக இருப்பாளுங்க. மனைவியால் பல வம்பு வழக்குகள் ஏற்படும்.
ஏழுக்குரியவர் 8ல் நின்றால் மனைவியால் ஜாதகருக்கு பல அவமானங்கள் ஏற்படுங்க. மனைவி ஜாதகரை துன்புறுத்துவா, மிரட்டுவா, அதிகார பதவியில் இருப்பாங்க. ஏழுக்குரியவர் 9ல் நின்னால் ஜாதகருடைய தந்தையின் ஆசைகள், அபிலாசைகள்லாம் நிறைவேறுங்க. ஏழுக்குரியவர் 10ல் நின்னால் ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்னு தொழில் அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. மனைவி அல்லது மனைவி வகை உறவினர்களால் நல்ல உத்தியோகமோ அல்லது தொழிலோ அமையுங்க. ஜாதகரின் மனைவி ஜாதகரின் இளைய சகோதர சகோதரிகளை இழிவு செய்வாருங்க, துன்புறுத்துவார். தொழில் முறையில் கூட்டாளிகளுடன் சண்டை சச்சரவு ஏற்படும். ஏழுக்குரியவர் 11ல் நின்னால் மனைவியால் லாபம் உண்டுங்க. மனைவி ஜாதகரை தாயாரை துன்புறுத்துவா, கேவலப்படுத்துவாங்க. 12ல் நின்னால் மனைவி அதிகம் செலவு செய்வாங்க. மனைவி தூங்க விட மாட்டார், பொருள் சேதம் ஏற்படும். நன்றி.